தொடரும் ஒரு பாடலாக இந்த பாடலை மட்டுமல்ல, இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு. அதாவது என்னடா பாரதி ராஜா அவர்கள் கிராமப்புறங்களில் நடக்கின்ற ஒரு கிராமிய சப்ஜெக்டை எடுத்துட்டு இருக்காரு, கதை எடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு வந்து மற்ற கதைகள் எடுக்க தெரியாது, டைரக்ஷன் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்களை கலாய்ச்சிருந்தாங்க. ஒரு கிரைமோ ஒரு மசாலா படமோ இந்த மாதிரி எடுக்க தெரியாது அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள் இருந்துச்சு. அந்த விமர்சனத்தை உடைக்கின்ற அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லரான ஒரு மூவி எடுத்திருந்தாங்க. அது யாரை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களை வைத்து ஸ்ரீதேவி அவர்கள் நடித்து வெளிவந்த சிவப்பு ரோஜாக்கள் எனும் திரைக்காவியத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. இந்த பாடலை கமல்ஹாசன் அவர்களே பாடியது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். இவருடன் இணைந்து எஸ் ஜானகி அவர்களும் பாடியிருக்காங்க. இந்த பாடலை நமது பாரதி ராஜா அவர்களுக்கு இசை அஞ்சலியாக இதோ உங்களுக்காக. சிறகை பறக்கும் அது பறக்கும் தன்னுடனே நினைவோ ஒரு பறவை. தண்ணீர் துளி மொழிகின்றதே, அது என்ன பறவை அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை.
மடியில்தான் மடி சாய்கிறேன். நீதான் இனி நான்தான். இனிவோ ஒரு பறவை இருக்கும் அதன் சிறகே பறக்கும் அது கலக்கும் தன் உறவே. ஒரு பறவை அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன் உறவை. நினைவோ ஒரு பறவை. உண்மையாகவே இந்த பாடலை கேட்டால் பாரதி ராஜா அவர்கள் என்றுமே நம்மளுக்கு நினைக்கின்ற பறவையாக தான் இருக்கிறார் என்பது எந்த விதத்திலையும் ஒரு சந்தேகம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடல்களை உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நமது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்காக இசையஞ்சலியாக இந்த பாடலை வழங்கி கொண்டு வருகின்ற எங்களுக்கு மனதார ஒரு மனம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு உள் உணர்வாக தெரிகிறது. ஒரு பறவை